பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நமது அனாயிண்டிங் டைசஸ் யூடியூப் சேனலுக்கு நேராக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை திட்டமிட்டபடியே, அவருடைய சித்தத்தின்படியே, அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை வழிநடத்துகின்ற போதெல்லாம் வியப்பாக, ஆச்சரியமாக அவர் வழிநடத்துகின்ற தேவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையின் திருப்பு முனை, நம்முடைய வாழ்க்கையின் ஆழத்தின் தன்மை, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது சத்தியமாகிய வேதவசனம். வேதவசனம் ஒரு மனிதனை புடமிடுகிறது. வேதவசனம் ஒரு மனிதனை நடத்துகின்றது. வேதவசனம் என்றால் என்ன? வார்த்தையாகிய தேவனே, தேவனாகிய வார்த்தை, அவரே வார்த்தை, அவரே தேவன். ஆக ஒரு மனிதனை வார்த்தை வழிநடத்துகிறது என்றால், வார்த்தை தேற்றுகிறது என்றால், வார்த்தையின் மூலம் அமைதி, மன நிம்மதி கிடைக்கிறது என்றால், அது தேவனால் கிடைக்கிறது, தேவன் வழிநடத்துகின்றார் என்பதுதான் அடையாளமாக காட்சியளிக்கிறது. அன்பு தேவ மக்களே, திருச்சபை தலைவர்களே, திருச்சபை அங்கத்தினர்களே, திருச்சபையிலே அங்கமிட்டு நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடை. திருச்சபையிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறீர்கள், வசனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், வசனத்தினால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு புறம் ஒரு குறிப்பிட்ட திருச்சபை வசனத்திற்கு நல்ல ஒரு ஆழமான சத்தியங்களை கொண்டு போதிக்கின்ற திருச்சபைகள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட திருச்சபைகள் மேலோட்டமாக வசனங்களை சொல்லிக் கொடுத்து கூட்டம் வந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு திருச்சபை பிரிவுகளும் இருக்கின்றன. ஆனால் மக்களுக்கு வசனத்தின் மீது ஒரு தாக்கத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதிலே போதகருடைய கடமை அதிகமாக இருக்கு. ஒரு திருச்சபையை போதகர் எவ்வழியில் நடத்துகின்றாரோ, ஒரு மக்களை, ஒரு குடும்பத்தை போதகர் எவ்வழியில் போக்கஸ் பண்ணுகிறாரோ அவ்வழியிலே மக்கள் நடப்பார்கள். அநேக மக்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார்கள், பாடல்களுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார்கள், ஜபத்திற்கு முக்கியத்துவப்படுத்துகின்றார்கள், உபவாசத்திற்கு முக்கியத்துவப்படுத்துகின்றார்கள். ஒவ்வொரு காரியத்திலே முக்கியத்துவப்படுத்துகின்ற திருச்சபைகளாய் இருக்கிறது. நல்லது. ஆனால் வேதம் இங்கு எதை நமக்கு போதிக்கிறது? வசனத்தின் போதித்து, வசனத்திலே கட்டப்பட்டு, வசனத்திலே அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தேவதிட்டம். அதெல்லாம் தேவை. பாடல்கள் தேவை, ஆராதனைகள் தேவை, உபவாசங்கள் தேவை, ஜபம் தேவை, எல்லாம் தேவை. வசனம் இல்லை என்றால் வாழ்க்கையே விசனம் அல்லவா? வசனத்தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த வசனம் இருந்து விட்டால் எல்லா பக்கமும் தேவன் போக்கஸ் பண்ணி விடுவார். இந்த வசனம் எல்லாவற்றுக்கும் நம்மளை கைட் பண்ணிவிடும். ஆக வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல, கொடுக்கிறது எப்படியோ இங்கு அழகாக சொல்லப்படுகின்றது. மாரியும் உறைந்த பனியும், மழையும் உறைந்த பனியும் எப்படி பூமிக்கு இறங்கி வருகிறதோ அது திரும்பி போவதில்லை. அது விளைவித்து விட்டு போகின்றது. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து விட்டு போகிறது போல 11ஆம் வசனத்திலே அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது எப்படியா இருக்கும் அந்த வசனம்?
அது வெறுமனே திரும்பாது, அது வெறுமனே இடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்பினது செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எப்படி மழையையும் பனியையும் பூமியில் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து அவைகள் செய்யக்கூடிய கிரிகளை நடப்பித்து விட்டு அது போகிறதோ, அதுபோல என்னுடைய வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற வார்த்தையானதும் அது அப்படியே இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வசனம் அது வெறுமனே திரும்பாது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வசனம் அவர் விரும்பினதை செய்யும் மட்டும் அந்த காரியத்திலே சரியான முறையிலே கிரி நடப்பித்துக் கொண்டிருக்கும். அவர் வாயிலிருந்து புறப்படுகின்ற வசனம் அவர் அனுப்பின காரியத்தை செய்துவிட்டு, ஜெயத்தை கொடுத்து வாய்ப்பு செய்துவிட்டு கடந்து போகும். அது வெறுமனே அவரிடத்திற்கு திரும்பாது. அன்பு தேவ மக்களே, அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது வெறுமனே திரும்பாது. அது வெறுமனே திரும்பாது. என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். நான் எதற்காக அனுப்பினேனோ அந்த வேத வசனத்தை, வேத சத்தியத்தை, அதை செய்துவிட்டு மட்டுமே திரும்பி போகும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆக ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு வேத வசனம் போகுமானால், ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு வேத வசனம் திணிக்கப்படுமானால், அது கிரி நடப்பிக்கும்படியானால், அந்த மனிதனுக்குள்ளே, அந்த திருச்சபைக்குள்ளே, அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு வேத வசனம் ஊடுருவி கடந்து போகுமானால், தேவ திட்டத்தை செய்து முடித்து விட்டே திரும்பி வரும். தேவ திட்டத்தை செய்து முடித்து விட்டுதான் திரும்பி வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. வேத சத்தியத்திற்கு அவ்வளவு கிரியை உண்டு. வேத சத்தியத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு. ஆகவே வேத வசனம் அவர் சொல்லினதை செய்யும். அவர் திட்டமிட்டதை நடப்பிக்கும். அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைவுகளை சக்சஸ் பண்ணிவிட்டு அது திரும்பி கர்த்தரிடத்திற்கு போகிறது. ஆகவே ஊழியர்கள் போதிக்கிறார்கள், அது வெறுமனே போகாது. அநேக சுவிசேஷகர்கள், அநேக போதகர்கள், மேய்ப்பர்கள், அநேக தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், 5 வகையான ஊழியத்திலே சார்ந்த மக்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் என்றால், ஒரு நாளைக்கு அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அது வெறுமனே திரும்பாது. அது நிச்சயமாய் தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை செய்து முடித்துவிட்டு திரும்பும். உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டு, உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்துவிட்டு, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்து விட்டு, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்கரேஜ்மெண்டான காரியத்தை அது செய்துவிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அனாயிண்டிங் ஒரு காரியத்தை உருவாக்கிவிட்டு அது கடந்து செல்லும். ஆகவே வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே வேத சத்தியத்திற்கும் வேத வசனத்திற்கும் கீழ்ப்படியுங்கள். அந்த வேத வசனம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும், ஜெயத்தை கொண்டு வரும் என்பதில், அற்புதங்களை செய்யும் என்பதிலே, ஆச்சரியமான காரியங்களை செய்யும் என்பதிலே ஒரு ஆணித்தரமான உறுதியாக இருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 107 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இரண்டாவதாக ஒரு வசனம் என்ன செய்கிறது? முதலாவதாக நாம் பார்த்தோம், வசனம் வெறுமனே திரும்பாது. அது அவர் சொன்ன காரியத்தை செய்துவிட்டு திரும்பும். அது வாய்க்கும் அப்படி என்று வெறுமனே திரும்பாது என்று பார்த்தோம். இரண்டாவதாக இந்த வேத வசனம் எப்படி கிரியை நடப்பிக்கும்? இந்த வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 20ஆம் வசனம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஜெபிக்கிறோம், உபவாசிக்கின்றோம், போராடுகின்றோம், இரவெல்லாம் கதறுகிறோம், என்னவென்றோ செய்கிறோம்.
எத்தனையோ காரியத்தை செய்கின்றோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நீதி செய்கிறவர். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்க. வசனம்தான் ஒரு மனிதனை குணமாக்கும். வசனம் ஒரு மனிதனை உருவாக்கும். இங்கு வசனத்தை அனுப்புகிறார், வசனத்தினாலே குணமாக்குகிறார், வசனத்தினாலே அவர்களை தப்புவிக்கிறார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனம் உங்களுடைய அழிவிலிருந்து உங்களை தப்புவித்துக் கொள்ளும். உங்களை அழிக்க சாத்தான் திட்டமிடலாம், எதிரிகள் திட்டமிடலாம். ஆனால் தேவன் வசனத்தை அனுப்பி உங்களுடைய அழிவுக்கு உங்களை விலக்கி மீட்டு பாதுகாப்பு. அவர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கும். மரண படுக்கையிலே நீங்கள் இருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம், அற்புதம் இல்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில காரியங்கள் மறுரூபமாக்கப்படும். வேதம் சொல்லுகின்றது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை ஆண்டவர் அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார்? வேத வசனத்தை அனுப்பி உங்களை என்ன செய்கின்றார்? குணமாக்குகிறார், சுகம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக அவர் வேத வசனத்தை அனுப்பி என்ன செய்கின்றார்? அழிவுக்கு உங்களை விலக்கி மீட்டுக் கொள்ளுகிறார். ஆகவே இந்த வேத வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள், எந்த விதமான விபத்துக்கள் இல்லாமல் நீங்கள் பாதுகாக்கப்படலாம். ஆகவே வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வீடுகளிலே வசனத்தினால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை வசனத்தினால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை வசனத்தினால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சீரான முறையில இயக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆக வேத சத்தியத்திற்கு, வேத வசனத்திற்கு வல்லமை உண்டு. வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, கடைசியாக 119வது சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 119 15வது வசனத்தை 119 105வது வசனத்தை நாம் வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு. 119 105. இங்கு வேத வசனம் கால்களுக்கு தீபமாய், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆகவே அவருடைய கால்களுக்கு தீபம், எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழியை காட்டுகிறது. பாதைகளிலே வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பிரைட்னஸ் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். உங்களுடைய பாதையிலே ஒரு அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் வெளிச்சம் காண்கிறீர்கள். அவர் தீபமாய், அவரே ஒளியாய் இருக்கிறார். அவர் பாதுகாவலராய் இருக்கிறார். அவரே ஒளி, அவரே ஜீவன், அவரே நித்திய ஜீவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கு. எவ்வளவு அழகான ஒரு வேத சத்தியம், ஒரு வேத வார்த்தையை நாம் இங்கு பார்க்கிறதை, சொல்லுகிறதை காண்பிக்கின்றோம். அழகான ஒரு வேத சத்தியம். உங்களுடைய கால்களுக்கு தீபமாக, உங்கள் கால் நடக்கக்கூடிய வழி எதுவோ அதற்கு ஏற்றார் போல, உங்களுடைய பாதைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது போல, உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது போல. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, எல்லாவற்றுக்கும், உங்களுடைய தொழிலுக்கு, முன்னேற்றத்திற்கும் தேவனுடைய வெளிச்சம் உங்களுடைய பாதையில நிச்சயம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளம் நடைபெறும். ஆகவே அவரே ஒளியாக இருக்கிறார், அவரே வார்த்தையாக இருக்கிறார், அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவராய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவதாக, அவருடைய வசனம் வெறுமனே திரும்பாது. இரண்டாவதாக, அவருடைய வசனம் என்ன செய்கிறது? குணமாக்குகிறது, தீங்குக்கு விலக்கி மீட்டு பாதுகாக்கிறது. மூன்றாவதாக, அவருடைய வசனம் அவங்களுடைய கால்களுக்கு தீபமாகும், உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கு. ஆக வசனத்தினாலே நடக்கக்கூடிய கிரியைகள் இவைகளெல்லாம். வசனங்களை யாரெல்லாம் பிடித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே சுடர்களை போல எழும்புவார். வசனத்தை பிடித்துக்கொண்டு, வசனத்தை தியானிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில, வசனத்தை அனுபவிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள் நிச்சயம் நடக்கும்.
ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே ஜெயம் வேண்டுமானா, அற்புதம் நடைபெறுவானா, உங்களுடைய குடும்பம் தழைக்க வேண்டுமானா, திருச்சபை வளர வேண்டுமானால், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமானால் வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி கீழ்ப்படிந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெறும். ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தம். வசனத்தை கேட்காதவருடைய ஜபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே நீங்கள் ஜபத்தை அவர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நீங்கள் வசனத்திற்கு செவிசாய்க்கவில்லை. ஆகவே இன்றிலிருந்து வசனத்திற்கு செவிசாயுங்கள், வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தின் மூலமாய் நடக்கக்கூடிய ஆண்டவரே வலிமை, வசனத்தினால் வரக்கூடிய மகிமை, வசனத்தினால் நடைபெறக்கூடிய அற்புதங்கள், வசனத்தினால் நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம். நீருடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே, அது நீ செய்து என்ன சொல்லுகிறீரோ அது செய்துவிட்டு திரும்பும் என்று பார்த்தோம். அது வெறுமனே திரும்பாது என்று பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலே கர்த்தாவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே விடுதலை கிடைக்கிறது, குணமாக்குகிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மூன்றாவதாக உம்முடைய வசனத்தினாலே எங்களுடைய ஆண்டவரே கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். உம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படி இந்த வசனத்தின் மூலமாய் கிரியைகள் நடப்பிக்க முடியாது. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவருடைய நேரமாய் வசனத்தினுடைய நன்மைகள், வசனம் என்ன செய்கிறது ஒரு மனிதனுக்கு, வசனம் நமக்குள்ளே வந்தால் என்ன நடப்பிக்கும் என்னக்கூடிய காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வசனத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.